ஹலோ. ஹலோ. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ம். ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். தெரிஞ்சவரா? யாருங்க அது? வேற யாரும் இல்ல, என்னோட பழைய எம்டி தான். ஆஹா. இங்க எதர்ச்சியா மார்க்கெட்ல பார்த்தேன். ஓஹோ. அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ம். சரி, கூட்டிட்டு வாங்க. ஆ, சாப்பிடுறதுக்கு ஏதாவது டிஃபன் இருக்கா, இல்ல இனிமே தான் ரெடி பண்ணணுமா? ஆ, டிஃபனா? ம். இப்பதாங்க நான் சாப்பிட்டேன், காலி ஆயிடுச்சுங்க. ஓ, சரி பரவாயில்லம்மா. நானும் சாரும் இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். சார் சாப்பிடுறதுக்கு டிஃபன் ஏதாவது ரெடி பண்ணி வையே. சரியா? ஹலோ, கேக்குதாமா? கேக்குதுங்க. டிஃபன் ரெடி பண்ணி வையின்னு சொன்னேன். சரிங்க. ம், சரி. வாங்க சார். இதான் சார் என் வீடு. வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார். சொன்னல, இவர் தான் என் பழைய எம்டி. ம்ஹும். என்னோட ஒய்ஃப் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் ஆஃபீஸில் நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பேன். ம்ஹும். சார் எனக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுப்பாரு. சார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். இவரை பார்த்து 5-6 வருஷம் ஆகுது. இப்ப சடனா பார்த்தா மார்க்கெட்ல நின்றுட்டு இருந்தாரு. அதான் பார்த்த உடனே நேரா வீட்டுக்கு வாங்க சார்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொன்னாரு. நான் தான் கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். சார் இன்னும் டிஃபன் எதுவும் பண்ணல. ம்ஹும். சாப்பிட்றதுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருந்தானே, செஞ்சிட்டியா? செஞ்சுட்டேங்க. அப்படியா? சார் வாங்க சார், டிஃபன் சாப்பிடலாம். வாங்க சார். சரி, வாங்க. வா போலாம். சாப்பிடுங்க சார். டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ சார். என் ஒய்ஃபு சமையல்லாம் சூப்பரா பண்ணுவா சார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏதோ ஓரளவுக்கு சுமாரா செய்ய தெரியும், அவ்வளோதான். இன்னொன்னு. ஐயோ, போதுங்க. ம். ம். நீங்க கையை பிளேட்லயே கழுவிக்கோங்க சார். சரிங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ்ங்க. நீ என்கிட்ட வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறமா யாருமே அந்த வேலைக்கு செட் ஆகவே இல்லை. யார் வந்தாலும் 1 மாசம் கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு 2-3 பேர் நம்ம ஆஃபீஸ் கிடைச்சிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம பிசினஸ் எங்கேயோ போயிருக்கும்டா. காஃபி எடுத்துக்கோங்க சார். எடுத்துக்கோங்க சார். உட்காரு. ம். அது இருக்கட்டும், நீ இட்லி கடை ஏதோ போட்டிருக்கேன்னல்ல? ஆமா சார்.
வியாபாரம்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? ஏதோ சுமாரா போயிட்டு இருக்கு சார். சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவேன். திரும்பி வர்றதுக்கு ராத்திரி 11, 12 மணி ஆயிடும் சார். அது மட்டும் இல்லை சார், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணணும். காலையிலேயே எழுந்து இட்லிக்கு மாவு அரைச்சு வைக்கணும், சட்னிக்கு பொருள் வாங்கணும். 5 மணிக்குள்ளார எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் சார். டயர்டா இருக்குன்னு 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது சார். என்ன பண்றது, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சார். சரி, அதுல எவ்வளோடா வருமானம் வருது உனக்கு? பெருசா ஒன்றும் வருமானம்லாம் இருக்காது சார். கரெக்டா எதையும் சொல்ல முடியாது. ஒரு நாள் 5000 ரூபாய் கூட கிடைக்கும் சார். ஒரு நாள் 4000 ரூபாய் கிடைக்கும். ஒரு சில நாள் 2000 ரூபாய் கூட கிடைக்காது சார். இதில் வர காசை வச்சு தான் வீட்டுக்கு வாடகை, கரண்ட் பில்லு எல்லாமே கட்டணும் சார். எல்லாமே போக கையில் எதுவுமே நிற்காது சார். என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இவ மட்டும் இல்லைன்னா என்னால் இதெல்லாம் சத்தியமாக சமாளிக்க முடியாது சார். சரிடா, ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம கேளு, உனக்கு நான் இருக்கேன். ம், சரி சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சார், எத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்த்துருக்கேன். இப்படி வீட்டுக்கு உடனே வந்துட்டு கிளம்புனா எப்படி? நீங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும் சார். என்னடா எப்படி சொல்ற? இல்லடா, ஒரு முக்கியமான மீட்டிங் வேற இருக்குடா. சார், இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு நீங்க எங்க வீட்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி, நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டே போறேன். சரி சார், தேங்க்ஸ் சார். எங்க சாருக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நான் டக்குன்னு மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ நல்லா டேஸ்டா சிக்கன் பிரியாணி செஞ்சிரு, சரியா? சரிங்க. சார், ம், நான் மார்க்கெட்டுக்கு போய் டக்குன்னு வந்துடுறேன். ஆ சரிடா. நான் மார்க்கெட் போயிட்டு வர வரைக்கும் சார் தனியா இருப்பார்ல, நீ அவர்கிட்ட ஏதாவது பேசிட்டு இரு, சரியா? நான் பாத்துக்கிறேங்க. ம். ம். உங்க 2 பேருக்கும் ம். எப்போ கல்யாணம் ஆச்சு? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆக போகுது சார். சரி, குழந்தைங்களாம்? இன்னும் இல்ல சார். ம், சார், ஆ? உங்களோட ஃபேமிலியில எங்க இருக்காங்க சார்? அது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு இப்போ ஃபேமிலின்னு எதுவுமே இல்லை. பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்துக்கிட்டு என் லைஃபு அப்படியே போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு தெரியாது. ம்ஹும். அ, சார், ம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆ. ஹலோ. சார், என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன். அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா? ஆ, கொஞ்சம் இரு, கொடுக்குறேன். ஐயோ, சாரி சாரி சாரி.
உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அதான். ஹலோ. நான் தாம்மா. என்ன சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. பிரியாணி மசாலா வீட்ல இருக்கா இல்ல வாங்கிட்டு வரணுமா? அதுவா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி, நான் வாங்கிட்டு வந்து. ம். ம். சாரிங்க. நான் கதவை தட்டாம உள்ள வந்துட்டேன். பரவாயில்லைங்க சார். இதை நீங்க ஒன்றும் வேணும்னு பண்ணலல்ல. தங்கம், ம். அ, இந்தா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல சிக்கனு, நீ கேட்ட மசாலா எல்லாமே இருக்கு. சரிங்க. என்னோட சாருக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நீ செஞ்ச பிரியாணிய சாப்பிட்டுட்டு எங்க சாரு தகச்சு போயிடணும், சரியா? சரிங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க. சரிம்மா. ம். அப்புறம் சார், பிசினஸ்லாம் நல்லா போதா? நல்லா போதுடா. ம், சார், ம். நான் வேலை செய்யும்போது நம்ம ஆபீஸ்ல மணின்னு ஒரு ஆள் இருந்தார்ல சார், ம். அவர் இன்னமும் இருக்காரா இல்ல வேலையை விட்டு நின்ட்டாரா? நீ வேலையை விட்டு போய் கொஞ்ச நாள்லயே அவரும் வேலையை விட்டு நின்னுட்டாருடா. அப்படிங்களா? எதுக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. அப்படியா? யார கூட்டு போனாரு சார்? நம்ம ராஜேஸ்வரிய தான். ஆ, ராஜேஸ்வரியவா? ஆ, நம்ம அக்கவுண்டன்ட் ராஜேஸ்வரியவா? ஆமாண்டா. சார், நம்ம ஆபீஸ்ல அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவங்க லவர்ஸ் மாதிரியே தெரியாதே சார். அவங்க ஓடி போய் 4 நாளைக்கு அப்புறமா தான் எனக்கே விஷயம் தெரியும். என்னமோ போங்க சார். என்னங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். ம். சார், வாங்க சார் சாப்பிடலாம். ம். ம். ம், போதும் போதும். ம், ம். பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கு. சான்ஸே இல்ல. தேங்க்யூ சார். உன்னையும் உன் ஒய்ஃபையும் இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டீ, டிஃபனு, பிரியாணின்னு போட்டு இன்னைக்கு அசத்திட்டீங்க. நீங்க செஞ்ச பிரியாணி உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சுமா. தேங்க்யூ சார். சார், நீங்க அப்பப்போ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க சார். ஆமா சார். கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். ம்? ஹேய், நான் சாரை போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. ம், வாங்க சார். வரேம்மா. சரிங்க சார். இந்தாங்க பால் குடிங்க. ம். ம். என்னங்க?
ஆ, இன்னைக்கு நமக்கு வியாபாரத்துல எவ்வளோங்க கிடைச்சது? நல்லா போச்சுங்களா? வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வெறும் 800 ரூபாய்க்கு தான் வியாபாரமே ஆச்சு. வெறும் 800 ரூபாய் தானா? இப்படியே போனா எப்படிங்க சமாளிக்கிறது? இந்த 800 ரூபாய வச்சு நாளைக்கு நம்மளால ஜாமான் கூட வாங்க முடியாதுங்க. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு இந்த ஹோட்டல் வேலை மட்டும்தான் தெரியும். எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் போல இருக்கு. வாழ்க்கையில கொஞ்சம் கூட முன்னேற முடியாது போல இருக்கு. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கம்மியா தான் பணம் கிடைக்குது. இப்படியே தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்மளால முன்னுக்கு வரவே முடியாதுங்க. எல்லார மாதிரியே நம்மளும் வீடு நகை சொத்துன்னு வாழ்க்கையில செட்டில் ஆகவே முடியாது போல இருக்கே. நானும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். என்னங்க, ம். உங்க பழைய பாஸ் இருக்காருல்ல, ஆ, அவர் ஆள் எப்படிங்க? அவரு ரொம்ப நல்லவரு. ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன். யாரையாவது நம்பிட்டாருன்னா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பாரு. அவருக்கு பெரிய பெரிய பங்களாங்க, 2-3 ஃபேக்டரி, அவருக்கு இப்படி எக்கச்சக்கமா நிறைய சொத்து இருக்கு. ஆனா இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு வாரிசு கூட இல்ல. என்னங்க, ம், அவரோட சொத்துல நமக்கு பாதி கிடைச்சதுன்னா நம்ம லைஃபும் நல்லா செட்டில் ஆயிடும்ல? ஆ? என்னடி சொல்லிட்டு இருக்க? எப்படி? அந்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நீங்க மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா அவர் சொத்துல இருந்து பாதி நமக்கு சொந்தமாயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம். சரி. சரி, அதெல்லாம் விடு. ம். நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாமா? ம்? ம். ஹலோ. ஹலோ சார், சொல்லுமா. என் வீட்டுக்காரரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு காலையிலேயே கிளம்பி போனாரு. இப்ப 4 மணி ஆயிருச்சு, இன்னும் வீட்டுக்கு வர காணோம். ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார். சரி சரி, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வீட்டுக்கு வரேன். நீ பயப்படாதம்மா. சரிங்க சார். எங்கம்மா போனா அவன்? சார், கடைக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி விடிய காலையிலேயே கிளம்பி போனாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார். அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்ல. அதான் எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு சார். அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா.
ஒருவேளை சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பயும் வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நான் இருக்கேன்லம்மா, நீ எதுக்கும் கவலை சார் எப்ப சார் வந்தீங்க? போனை ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? உன் வீட்ல எப்படி பயந்து போயிட்டாங்க தெரியுமா? சார் என் மொபைல் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு சார். ரிப்பேர் பண்ணலான்னு மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு போயிருந்தேன். மொபைலை சரி பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மொபைல் எப்படியும் சரியாயிடுச்சு சார். ஆ, கொஞ்சம் சார்ஜ் மட்டும் போடணும். எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. நீ வரலனதும் எப்படி பயந்து போயிட்டாங்க பாரு. சாரிடா தங்கம். சரி நான் கிளம்புறேன். சார் சார் என்னாச்சு சார்? உன் பொன்னாடி ஃபோன் பண்ணதுனால பதறி அடிச்சு ஓடி வந்தேன். ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குடா. இன்னொரு நாள் நான் வந்து பேசுறேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? சாரிடி. ஹலோ. ஹலோ சார். ஹலோ சொல்லுமா. சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குமா தேங்க்ஸ்? இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததும் அவருக்கு என்ன ஆச்சோன்னு தெரியாம ரொம்ப பயந்து போயிட்டேன். பயத்துல உங்களுக்கு கால் பண்ண உடனே நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட துணையா நின்னீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்தது சார். அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு கால் பண்ணேன். ஐயோ அதெல்லாம் பரவாயில்லம்மா. இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்ல. அதனால தான் உடனே ஓடி வந்தேன். உண்மையிலேயே நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சரி ஓகே விடுமா. சார். நீங்க மறுபடியும் எப்ப வீட்டுக்கு வருவீங்க? நிறைய வேலை இருக்குமா. ஃப்ரீ டைம்ல எனக்கு அது வரேன். சார் நான் கூப்பிட்டா கூட வீட்டுக்கு வர மாட்டீங்களா? சரி வரேன். தேங்க்யூ சார். நான் மட்டும் உங்களை என் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அப்படியா? ம். கூட யாரும் இல்லாம எப்படி உங்களால தனியா இருக்க முடியுது? அது பழகி போயிடுச்சு. உங்க தனிமையை வேணா நான் போக்கட்டுமா? ஆனா இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தெரியவே கூடாது. ஐயோ நான் சொல்ல மாட்டேங்க. அப்படின்னா நம்ம இப்பவே சந்தோஷமா இருக்கலாம். வாங்க. சரி. என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. என்ன புள்ள மாதிரி வளர்த்த என் பாசே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ எனக்கு நியாயம் வேணும். எனக்கு நியாயம் வேணும். ரெண்டு பேரோட திருட்டுத்தனத்தையும் வெளியே சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க சார். சொன்னா கேளுடா. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. டேய் ப்ளீஸ் டேய் இருக்கேன் சார். இது புடா. நடந்து தப்புதாடா. டேய் நான் செஞ்ச என்ன மன்னிச்சிரடா. இத வச்சுக்கடா. டேய் நீ சொன்னா கேளுடா. டேய் இனிமே இந்த பக்கமே நான் வர மாட்டேன்டா. என்ன மன்னிச்சிரடா. எதையும் வெளில சொல்லாதடா. ஏய், உன்னால இன்னைக்கு எல்லாமே கெட்டு போச்சு. இன்னைக்கு அந்த ஆளை கரெக்ட் பண்ணி அவனோட மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பார்த்தா நடுவுல வந்து குட்டைய குழப்பி விட்ட. ஏய் அந்த ஆளுங்க இருப்பான்னு எனக்கு தெரியாதுடி. ம். நான் ஏதோ கேஷுவலா பெட்ரூம்க்கு வந்து தூங்கலான்னு டோரை ஓபன் பண்ணேன். டக்குன்னு உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் அலற மாதிரி நடிச்சேன். டேய் இன்னும் 2 தடவை அந்த ஆள் இங்க வந்திருந்தா அந்த ஆள் கிட்ட இருந்து லட்ச லட்சமா பணத்தை சுருட்டி சந்தோஷமா இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டடா. சரி விட்ரி. அந்த ஆளு போனா போட்டோம். நமக்கு இன்னொரு இலச்ச வாயம் கிடைக்க மாட்டானா என்ன? என்ன சொல்ற? ம்